இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போகிறோம். திண்டிவனத்தில் வேர்க்கடலை அறுவடை நடக்குது. தாயம்மான்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க தான் இன்றைக்கி எங்களை வர வச்சுருக்காங்க. அந்த வேர்க்கடலை எப்படி அறுவடை செய்கிறாங்க அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறதுனால பத்திரிக்கையும் கொடுத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பையன், எங்கள் அண்ணன், நாங்கள் 4 பேராக போகிறோம். அண்ணன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது நாங்கள் போகிற வரைக்கும் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு நல்ல கிராமம். திண்டிவனம் கொளம்பூர் என்ற இடத்துல தான் இருக்குது. நொளம்பூர் அந்த கிராமத்தில் போல அந்த மக்களெல்லாம் நான் சந்திச்சு பேசலாம். ஆனால் கீரை ஒரு 3 வகையான கீரை எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்களே வந்து அதை பறிக்கிறோம். அப்படியா? என்ன கீரை நாங்கள் இருக்கு? 3 வகையான கீரை சொன்னாங்க. ஒன்று நமக்கு பிடிக்காத கீரை, ஒன்று பிடிச்ச கீரை. அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளுக்கு தான் பிடிக்க மாட்டுது. உங்களுக்கு பிடிக்க மாட்டுது யாருக்குமே. அதுக்கப்புறம் முள்ளங்கி இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் பறித்து வச்சுக்கிறாங்க. ஆமாம். ஈசிஆர் ரோடு வந்து கோவளம் தாண்டிட்டோம். இப்போ முதலைப்பண்ணை வர போகிறோம். அடுத்தது மாமல்லபுரம். அப்படியே மாமல்லபுரம் போயிட்டு திருக்கழுக்குன்றம். நாங்கள் ஒரு 7:15 கிளம்பியிருக்கோம். இப்போ 7:45 ஆகுது. அங்கே போய் எத்தனை மணிக்கு சேரலாம் அப்படின்னு பார்க்கலாம். நடுவில் ஏதாவது டிஃபன், டீ அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம். அங்கே போயிட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் வரணும். சாயந்தரம் சர்ச்சில் ப்ரேயர் வேறு இருக்குது. அதனால் நாங்கள் காலையிலே 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். கடல் நீரை குடிநீர் ஆக்க திட்டம் ஒரு பெரிய திட்டம். இது 3வது 4வதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெரிய சென்னைக்கே இதான் குடிநீராக இருக்குது. இதை நாங்கள் கடந்து போகிறோம். உங்களுக்கு எப்படி தெரியல? கல்பாக்கமாண்ணா இது? காட்டுக்குப்பம். ஆமாம். இந்த கடல் நீர் நமக்கு சென்னைக்கு தண்ணி வருது இல்லையா, இங்கேருந்து தான் ஃபுல்லாக தண்ணியே வருது. எல்லாம் கடல் தண்ணி. ஆமாம். உப்பு நீரை குடிநீர் ஆக்குறாங்க. ஆமாம், மாமல்லபுரம். ஒரு 10 நிமிஷத்தில் மாமல்லபுரம் வந்துடும். ஈஸியாக தான். காலையில் வர்றதுனால வண்டிங்கெல்லாம் இல்லை, ரோடே காலியாக இருக்கும். தான் போயிருக்கிறோம். இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் வந்துடலாமா? கேஸ்லாம் அடிச்சதுனால லேட் ஆகிடுச்சு. 20 நம்ம 10 மணிக்கு போயிடலாமாண்ணா? 10 மணிக்கு போயிடலாம். 10 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம்ல திண்டிவனம்? ஒரு இடத்துல என்ன டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். ஒரு இடத்துல நல்ல கடையாக பார்த்துட்டு எடுத்துடா. நல்லா இருக்கு. நாங்கள் மகாபலிபுரத்துலேயே சாப்பிடணும் வந்துட்டோம். மகாபலிபுரம் தானே இது? நல்லா இருக்கு. டிக்கெட் சாப்பிடணும். மகாபலிபுரம் பக்கத்தில் இந்த ஹோட்டலு பெட்ரோல் பங்க் அண்டது. நல்லா இருக்கு. அதான் ஆன் பண்ணிங்களா? மாமல்லபுரத்தில் சாப்பிட்டுட்டு பூ வாங்கி வச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஃப்ளையிங் ஸ்குவாட் ஜங்ஷன் அங்க எங்களை மடக்கிட்டாங்க. புலியூர் ஜங்ஷன்ல வந்து எங்களை மடக்கிட்டாங்க. செக் பண்ணாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே பத்திரிக்கை காட்டினோன்னே எங்களை ஒன்றும் சொல்லல. நாங்கள் வச்சிருந்தா தானே ஏதாவது எடுக்க முடியும். வெறும் பத்திரிக்கை தான் இதை எடுத்துட்டு போனோம். பத்திரிக்கை தான் எடுத்துட்டு போனோம். புலியூர் ஜங்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்தோடனே பத்திரிக்கை எடுத்து காட்டுங்க. எப்படி இருந்தாலும் தானே பயம் வரதில்ல. நம்ம கிட்ட இருந்தா தான் பயப்படணும். ஆனா இந்த பாரு மிலிட்டரி மேரி கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்காக அப்பா இல்ல துப்பாக்கியெல்லாம் வச்சு நிக்கிறாங்க. யார் துப்பாக்கின்னா இந்த ஏரியா வந்து கார் ஏரியா இல்ல. ஏதாவது நம்ம கார்ல இருந்தா பயப்படுவாங்க. அப்ப ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க. அதனால சும்மா பார்த்துட்டு அப்படியே தீவிரவாதி மாதிரி இருந்தா அவங்கள எதனா தாக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பணம் எடுத்துட்டு போனா பயப்படுவாங்க இல்லையா? பார்த்தாலே பரவாயில்ல. இப்ப இங்க வந்து எப்படின்னா ஓடலாம் போந்து. அதனால வந்து உனக்கு முதல் தரங்களாம்
நம்ம கையில என்ன இருக்குது மடக்கி நம்மள தூக்கணும், நம்மள தான் தூக்கின்னு போனோம். இது ரெண்டு கோயிலா? இது வேறயா? இதுதான் மெயின் ரோடு. இது கோபுரம். கோபுரம் இதெல்லாம் வச்சு போறதுலாம். இது எங்க வச்சு போறது? கோபுரம் இந்த பக்கம் அடிச்சு வச்சிருக்காங்க. இது கோயில். தகத்தோட அடிச்சு வச்சாங்கல்ல. ரோட்ல போறோம். இது எப்பயுமே நெருக்கமா இருக்கு. வெடிக்குதா? சாரி ஏதாவது ஒன்று எடுக்கணும். ரெண்டு சாரி ஓகேண்ணா? சரி ஓகேம்மா, 2 சாரி எடுத்துக்கேன். அங்கே கொடுக்குறவங்களுக்காக பிடிக்கணும். இது எவ்வளோ? அந்த படம் எடுத்துக்கணும். எத்தனை படம் வருது? 6 ஏற்கனவே 2. மாற்றிடலாமா? 6 அதில் ஒரு 2 10 இருக்குதா? 8 இருக்கா? 2 லுங்கி எடுத்து 2 2 3 எடுத்துக்குமா? இதை விட கம்மியாக இருக்காமா? இல்லை நல்லா இருக்கா அவங்கள்ட்ட? சரி இது எத்தனை வருதா? 2 3 தான் 3 தான். சரி 3 சாரி எடுக்கலாம். வந்தோம் மேல் மருவத்தூரில் சரவணா ஸ்டோர் அச்சரை பார்க்கணும் இல்லை? ஊர்கிட்ட என்னது ஏப்பாக்கமா? ஏப்பாக்கம் நந்தவன் பஸ் இருக்காதுல்ல. ஏப்பாக்கம் ஊர் வந்திருக்கிறோங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் தேடி அட்ரஸை டைம் பார்த்தா 11 தாயம்மா வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளோ நேரம் அட்ரஸ் தேடி பாருங்க. அதெல்லாம் எடுக்க சூப்பராக இருக்கு. ஆனால் இடம் ஏப்பாக்கம் ஊருக்குள்ளே போகிற எங்களுக்கு வழி காட்டிட்டு போறாரு பாருங்க. அவர் தான் கூட்டிட்டு போறாரு. அவரே கருவேப்பிலை செடியா? வீடியோ போக மாட்டேன். வெல்கம் சிட்டி பிளாட் போட்டுக்கிறாங்க. பிளாட்டுங்க விற்கிறாங்க போல. வெறும் கல்லு தான் இல்லைண்ணா இது? பாறை. நீங்கள் ஒரு இடம் காட்டினீங்களா அந்த மாதிரி? மாமல்லபுரத்தில் புடலங்காய், பாவக்காய் எல்லா செடியும் இருக்குங்க இங்கே. சூப்பரா. என்ன வெள்ளரிக்காய் நல்லா இருக்கு. இதான் வேர்க்கடலையா? வேர்க்கடலை நல்லா இருக்குங்க. எல்லாம் பார்க்க பாருங்க தான் வளருமா இந்த மாதிரி? அதை இது பண்ணி எடுத்து போடுவாங்க போல இல்லைன்னா? கோழி பண்ணை பாரு. கோழி தருவாங்க. கோழி பண்ணை இருக்கு. தண்ணி வானம் பார்த்த பூமின்னு ஏதோ சொல்லுவாங்களே, மழையை மட்டும் நம்பி இருக்கிற பூமி. எல்லாம் வேர்க்கடலை செடி தான். நான் நிறைய இது என்ன கீரையா? என்ன செடி? எள்ளு செடி எள்ளு வச்சுறாங்க. இது எங்க மேல வரும்? நிறைய பிளாட் போடுறாங்க பாரு உள்ள. இந்த காட்டூர்ல வந்து அவங்க கேட்டீங்க எங்கடா இருந்தா பாருங்க. நல்லா தான் இருக்கு இடம். வீடே இல்ல, உள்ள இருக்கும் போல. நம்ம இப்பதான் உள்ள போறோம். பஸ் வரும் போல. போர்டெல்லாம் நல்லா தான் போட்டுருக்காங்க. ஏதோ போட்டு செடி. என்ன செடினா இது? கவர் போட்டு வச்சிருக்காங்க. இதான் தர்பீஸ் போல. ஆமா அங்க பாரு, அது மேல போட்டு கவர் போட்டு அது மேல வச்சிருக்காங்க. நிறைய இங்க பாரு. இது எடுங்க, நான் அழகா இருக்கு பாருங்கண்ணா. என்ன தெரியல, இது தர்பீஸ் தானே? என்ன செடி? கத்திரிக்காவோ? மூடி வச்சிருக்காங்க. மூடி வச்சு அதை
லொகேஷன் கூட இங்க காட்டாது போல.